அனைவருக்கும் வணக்கம். 2026ல் முதல் சூரியன் பெயர்ச்சி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொங்கல் அன்னைக்கு தாங்க இந்த முதல் சூரியன் பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதனால் ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் தாங்க. அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. இந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தனுசு ராசியில் இருந்து வெளியேறி மகர ராசிக்குள்ளே பயிற்சி அடைகிறாரு. இந்த மகர ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான். இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தந்தையும் மகனும் தாங்க. சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு தன்னோட மகன் ராசியான மகர ராசிக்கு வர்றாரு. இந்த சூரிய பயிற்சி மிகவும் சிறப்பானதுங்க. அதோட 2026ஓட முதல் சூரிய பெயர்ச்சியும் சொல்லலாம். தற்போது சனி பகவான் பார்த்திங்கனாக்கா குரு பகவானோட மீன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. இந்த சூரிய பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ஒரு 4 ராசிக்காரர்கள் மிக மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க. அந்த 4 அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு பார்த்துடலாம். முதல் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்காரர்கள் தாங்க. இந்த மேஷ ராசியின் 10வது வீட்டிற்கு சூரிய பகவான் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. பணியிடத்தில் பாராட்டப்படுவார்கள். அதே மாதிரி பணிபுரிபவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கிற சூழ்நிலை இந்த காலகட்டம். வணிகர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிற நேரம் இது. வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கடுமையான போட்டியை வழங்கலாம். இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். வாழ்க்கை துணையில் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு இது. போல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியின் 9வது வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளாருங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களோட அதிர்ஷ்டம் எங்கேயோ போகுது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்களின் முழு ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் பார்த்திங்கனாக்கா பரம்பரை சொத்துக்கள்லாம் சேர்கிற காலகட்டம் இது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பயணங்களில் மேற்கொள்ள நேரிடும். அதே மாதிரி இந்த பயணங்கள் சாதகமான பலன்களையும் தரும். முக்கியமாக ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்தக்கூடிய அமோகமான ஒரு நேரம். சிம்ம ராசி. சிம்ம ராசியோட 6வது வீட்டுக்கு தாங்க இந்த சூரியன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலுமே நல்ல ஒரு வெற்றியை பெறுவார்கள். எதிரிகள் எல்லாருமே இவங்கள்ட்ட சரணடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம். பெண்டிங் இருந்த அத்தனை வேலைகளையும் வெற்றிகரமாக முடித்து விடுவார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி நீதிமன்ற வழக்கு எதுவும் இருந்துச்சுனாக்கா இவங்களுக்கு சாதகமாகவே வரும். நிதி நிலைமையில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். மகர ராசி. இந்த மகர ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளாருங்க. இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் இந்த நேரத்தில் பெறுவார்கள். சமூகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலனை பெறுவார்கள். இவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க விட்ட பணத்தை எல்லாம் யாரும் இவங்களை ஏமாத்தின பணத்தெல்லாம் இவங்க கைகளுக்கு தேடி வரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். பிள்ளைகளோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன்கள் மொத்தத்தையும் அடைச்சிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேரம் இது. அதனால் எதை தொட்டிங்கனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு. எதிலும் துணிஞ்சு முதலீடு செய்யலாம். ஏற்கனவே முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். ஒரு சிறிய நகையாவது வாங்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. மனை போடுவதற்கான யோகம் இருக்குங்க இந்த நேரத்தில். ஏற்கனவே போட்டவங்களாக இருந்தால் அந்த வேலை கிடுகிடுன்னு ஆகி உங்களுக்கு கிரக பிரவேசம் பண்ணுற அளவுக்கு வரும். அதே மாதிரி புதிதாக மனை போடுகிறவர்களும் இந்த நேரத்தில் போட்டால் உங்களுக்கு வேலை சீக்கிரமே முடியும். வீடும் சீக்கிரமாக கட்டி முடிப்பீங்க. மொத்தத்தில் இந்த சூரிய பயிற்சி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அமோகமாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.